நிச்சயமாக விதைத்தாத்தான் நாங்கள் அறுவடையை காண முடியும். அப்படிப்பட்ட விதை எப்படிப்பட்ட விதையா இருக்கணும் என்று சொன்னால் அது மகிழ்ச்சியின் சமாதானத்தின் விதைகள். அந்த விதைகளை விதைத்து மற்றவர்களையும் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வாங்க. கர்த்தர் நாமம் ஒன்றாக மகிமைப்படட்டும். ஆமென். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை நமக்கு இலங்கை தேசத்திலே இருந்து எடுத்து வந்தார்கள் பாஸ்டர்கள். மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். மற்றவர்களும் இந்த வெளிச்சத்தை மகிழ்ச்சியின் சமாதானத்தை விதைக்கும்படியான சத்தியத்தை கற்றுக்கொண்டு விதைக்க கிருபை செய்வாராக கர்த்தர். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதி கூடாய் நாங்கள் கடன் செல்ல போறோம். இந்த நாளிலும் இந்த மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் விதைக்கும்படியாக எங்களுக்கு இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்க மூத்த ஊழியருக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். நிச்சயமாக அவருக்கு கொடுத்த கர்த்தருடைய கிருபை நாளுக்காய் கிருபை நேரத்துக்காய் இணைத்து கொடுத்த இணைப்புகளுக்காய் சோஸ்திரம். கர்த்தர் நான் ஒன்றை மகிழ்ப்படுவதாக. நன்றி மகேந்திரன் ஐயா. கர்த்தர் தாம் உங்கள் குடும்பத்தை ஊழியத்தை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் அடுத்ததாக கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதிக்குள்ளாய் கடன் செல்ல போறோம். இந்த நாளிலும் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என்ற நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இணையுங்கள், அழையுங்கள், திறப்பின் வாசல் நீக்க வாருங்கள். கர்த்தர் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலும் கண்களை ஏறெடுப்போம். நிச்சயமாக ஒத்தாசை வரும் பர்வதத்துல இருந்து நமக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இந்த நாளிலும் சில ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போறோம். ஜெபிப்போம். அழைப்புகள் கொண்டு வருவோம். எங்களோடு முதலாவது கண்களை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. Sister, praise the Lord, Dolly. Praise the Lord, sister. Praise the Lord. Sorry, yeah. Okay, praise the Lord. கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதி. இந்த நாளும் இந்த தேசத்தில பரவி கொண்டிருக்கிறது காலை மாற்றங்கள், வெப்பநிலை தாக்கங்கள் ஒரு பக்கம், இன்னுமாக கொள்ள நோயின் தாக்கங்கள் இன்னொரு பக்கம். அப்படியாக இந்த தாக்கங்கள் இன்னும் விடுமுறையை நாட்களை கொண்டாட போற பிள்ளைகள் விடுமுறையை கழிக்க பல தேசங்களுக்கு செல்ல போறார்கள். இவர்களுடைய தெய்வீக பாதுகாப்புக்காக, சுகத்துக்காக, விடுதலைக்காக செபியுங்கள். உங்களோடு நாங்கள் ஒருமரப்படுகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி சாமி, நன்றி அப்பா. மறுபடியும் அப்பா உங்களோட பாதத்தடியில வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த விடுதலை மிற நாட்கள்ல இருக்கிற அப்பா இந்த மக்களுக்கு ஆண்டவரே நீங்க பெரிதான ஒரு அற்புதத்தை செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா அவர்களுக்கு ஆண்டவரே இந்த ஹீட்னால இருக்கிற இந்த வெக்கையின் மூலமாக இருக்கிற இந்த வியாதிகளும் என்ன விதமான கஷ்டமான நேரங்களிலும் ஆண்டவரே சில பேர்களுக்கு ப்ரீத் பண்ண முடியாம இருக்கிற நிலபரங்களையும் ஆண்டவரே அப்பா அவர்களை காக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்பா நீங்க நல்லவர் ஐயா. அப்பா நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கிற தகப்பனே உங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. அப்பா நீர் இந்த நேரத்தை நான் கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க ஆண்டவரே. மனுஷரை நம்புவதை பார்க்கிறேன், கர்த்தர் பேர் பற்றுதலா இருப்பது நல்லம் என்று சொன்னீங்க ஐயா. பிரபுகளை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலா இருக்கிறது நிலம் என்று கூறியபடி ஆண்டவரே. அப்பா இவர்கள் என்ன விதமான சோதனைகள், என்ன விதமான நிலபரத்துல இருந்தாலும் ஐயா உங்களோட பாதத்தடியில் வந்து உங்களை நீங்க உங்களை அவங்க பற்றிக்கொள்வதற்கு கொள்ளும்படியாக அவங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு அன்பை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா அவங்க உங்களோட பாதத்தடியில் வந்து இருக்கும் பொழுது ஐயா நீங்க அவர்களுக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா நேற்றும் இன்றும் மாறாதவரை இன்றும் எங்கள் மத்தியில் இருந்து நாங்க கிரிகைக்க எங்களுக்கு ஏற்றபடி ஆண்டவரே நீங்க எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி ஐயா. உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான் நான். கர்த்தரை நோக்கி நீர் எனக்கு அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லிக்கொண்டே ஐயா உங்களோட நம்பிக்கையின் அந்த அந்த விசுவாசத்தை இவங்களுக்கு கொடுத்து ஐயா அவங்களுக்கு விடுதலையாக்கும்படி கேட்டுக்கொள்ளேன். எந்த விதமான வியாதியில இருந்தாலும் ஐயா உங்களோட வெளியேற பெற்ற ரத்தம் எங்களை ரட்சித்தது ஐயாப்பா. உங்களுடைய ரத்தத்துல
மட்டுமே எங்களுக்கு விடுதலை உண்டு ஆண்டவரே அப்பா. நீர் சொன்னீர் ஐயா, கூப்பிடு நீர் பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்கிடுவார் ஐயா. மனதுருக்க முடியவரே, மன்னிப்பதில் வல்லவரே. இவர் எங்களுக்கு அப்பா இருக்கிற எல்லா விதமான அப்பா என்ன குறைகள் இருந்தாலும் அது அவைகளை மன்னித்து அவங்களுக்கு ஒரு பிரிதான ஒரு விடுதலை கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன் ஐயா. அப்பா எல்லா விதமான என்ன விதமான நிலபுரத்தில் எந்த விதமான சூழ்நிலையில் அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்க விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறீங்க ஐயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை எடுக்கிறோம் ஐயா. அப்பா உங்களிடத்துல இருந்து மட்டுமே எங்களுக்கு ஒத்தாசை வரக்கூடியதா இருக்கிறது ஐயா. அப்பா பலவீனத்துல எங்களுக்கு பலனை கொடுத்து ஐயா, எங்களுக்கு முடியாத நேரங்களை சத்துவத்திலே எங்களுக்கு நீங்க கொடுத்து உங்களோட வல்லமை மூலமாக வழிநடத்துற தகப்பனை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் இந்த மக்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான தட்டைகளை நீக்கி அவர்களை ரட்சிக்கும்படி கேட்டுக்கிறோம் ஐயா. அப்பா உங்களோட ரட்சிப்பு உங்களிடத்திலிருந்து மட்டுமே வரக்கூடியதா இருக்குது ஐயா. இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே உங்களுக்கு ஒரு பிரிதான ஒரு அன்பை ஊற்றுங்க ஐயா. உங்களை ருசித்து பார்ப்பதற்கு அவங்களை ஆண்டவரே உங்களோட வெளிப்படத்துல அவங்களுக்கு கொடுத்து அவர்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. அப்பா கிருபையின் மூலமாக எங்களை ரட்சித்த தகப்பனே, இவர்களுக்கும் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. என்ன விதமான ஆபத்து காலத்துல இருந்தாலும் ஐயா, உங்களுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு கிருபையின் மூலமாக அப்பா அவர்கள் உங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களை அப்பா அந்த பரிசுத்தமான ஆவியை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் உங்களை அறிவதற்கு பெரிதான ஞானத்தை அன்பையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியா கேட்டுக்கிறார். எல்லா விதமான கஷ்டத்தில இருந்தாண்ட இவர்களை விடுதலையாக்குங்க. உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கானவரே, இவங்களுக்கு சாட்சியாக இருப்பதற்கானவரே, அவர்கள் சாட்சியுள்ளவர்களாக மாற்றுங்க ஐயா. அவர்கள் அப்பா எல்லா விதமான நேரங்களும் ஆண்டவரே உங்களை மட்டுமே நம்பி இருப்பதற்கு உங்களுடைய நம்பிக்கை நாவியை விசுவாசத்தை அன்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அவர்களை ரட்சிங்க அப்பா. அவங்களுக்கு என்ன விதமான நிலபுரத்திலிருந்தா அவங்களுக்கு வெற்றி கொடுக்குற தகப்பனா இருக்கப்படியா. நன்றி சாமி, நன்றி அப்பா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அடுகாது என்று சொன்ன கர்த்தரே உமக்கு நன்றி ஐயா. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமீனப்பா. நீங்க அப்பா ஒரு பாதை அணுகாத வண்ணமாகப்பா இவங்களுக்கு ஒரு பெரிதான நீதியின் கரத்தை நீட்டி உங்களுடைய ரட்சிப்பை கொடுத்து உங்களுடைய வல்லமை கரத்தின் மூலமாக உங்களுடைய வல்லமையை அனுப்பி விடுதலையாக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லா விதமான ஆபத்தான நேரங்களை நீங்க உதவி செய்த தகப்பனே அப்பா, நீதியின் கரத்தினால் எங்களை தாங்கி வந்த தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருந்து எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக ஆசீர்வதிப்பதற்கு எங்கள் மத்தியில் வந்திருக்கிற உங்களுடைய பிரச்சனத்துக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. அப்பா நாங்கள் உலகத்துல நாங்கள் எத்தையும் வந்து போகலாம், ஆனா அப்பா we cannot lose your presence of Father. உங்களுடைய பிரசன்ஸை நாங்க அப்பா எங்களுக்குள்ள நாங்க இழக்காத வண்ணமாக எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களை நாங்கள் தரிசித்து உங்களை அதிகமாக உங்களோட பிரசன்னத்தை எங்களுக்கு முன்பாக நீங்க எல்லா விதமான கட்டுகளை இருந்து விடுதலையாக்கி ஆண்டவரே யாவரையும் உங்களோட கரத்துல கொடுக்கிற உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு நீங்க பரிசுத்தமா இருக்கிறது போல இவர்களையும் பரிசுத்தமாக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா எங்கள் உள்ளத்தில் இருதயத்தில் சுத்தமா இருக்கிறவன் பாக்கியவான் சொன்னீர் ஐயா. அதே போல ஆண்டவரே இந்த மக்களுக்கு ஒரு பிரிதான விடுதலையை கொடுத்து அவர்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கூறிய வாக்குத்தத்தின்படி என்னை இந்த சங்கம வானொலி நித்திய வெளிச்சத்தில் அழைத்து உங்களுக்கு சாட்சியாக இன்னும் அதிகமாக நிலை நிற்பதற்கு எங்களையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. யாரும் உங்களுக்குரியவர்களாக உங்களை நீங்க நடந்தது போல தாழ்மையாகவும் அன்பாகவும் அப்பா தேவ பயத்தோட யாவரையும் அப்பா வழி நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி, நன்றி. ஜெபித்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஜெபத்தை கேட்டார், ஆமென்றும் ஆமென்றும் பதில் தருவார். நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிப்போம். நன்றி சிஸ்டர்.
நன்றி சிஸ்டர், நன்றி. ஆமென். ஆமென். நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நீராக என்ற பகுதி கூடாக நாங்கள் இணைந்திருக்கிறோம். எங்களோடு அடுத்ததாக கண்களை ஏறெடுத்து எங்களோட சிஸ்டர் ரஞ்சனி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். நாங்கள் அழைப்புகள் கொண்டு வந்து கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நீராக. பிரைஸ் சிஸ்டர். Praise the Lord, Sister Subha. God bless you. சொல்லுங்க. ஆமென். ஆமென். நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது விடுதலைக்காக ஜெபிக்கப்படும். எப்படிப்பட்ட விடுதலை என்று சொன்னால் இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் கூட விடுதலை அடைய வேண்டும். சில காரியங்கள் மாமிச பலவீனங்கள் மேற்கொள்ளாத படிக்கு தேவ பலத்தால நிற்கும்படியான ஒரு விடுதலை, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இறங்க வேண்டும். அதே போல பாரம்பரிய கட்டுகள்ல இருந்து விடுதலை, அடிமைத்தனத்தில இருந்து விடுதலை, அவளுடைய சுய இச்சைகள் சுய பாவங்கள் விடுதலை, இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து விடுதலை அடைந்து தேவனுக்குள்ளாய் வர வேண்டும் என்று சொன்னால் நாட்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிறது. அவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. அந்த வருகைக்கு எதிர்கொண்டு சொல்ற மனவாட்டியாக நாங்கள் ஆயத்தப்பட வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய வார்த்தை எழுதி இருக்குது. இந்த வார்த்தைக்கு நாங்க அந்த விடுதலைக்காக செபிங்க. உங்களோட நான் ஒருமனப்படுது. ஆமேன், ஆமேன். நீங்கள் கேட்ட விண்ணப்பத்தின்படி நான் இன்றைக்கு கொஞ்சம் ஏர்லியாவே ஒரு மத்தியானத்துல இருந்து என்ன முழங்காலில தான் இருந்திருக்கிறேன். அதுக்கேற்ற விண்ணப்பத்தின்படியே தான் எனக்கு ஒரு ஏவுதல் வந்து பிறை பண்ணி கொண்டே இருந்த நான் ஜபித்து கொண்டு, அதே போல நீங்கள் ஆவியாரன் மூலமாக அதன் வழியின்படியே எனக்கு இப்பொழுது கூட நீங்க ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்கிறீர்கள். God bless you. Thank you, thank you, thank you, Lord. Thank you, thank you, Lord. Even as your spirit has been, Lord Jesus, with much burden, Lord, and with much of your spirit, Lord, coming upon, Lord, for the way you have been leading and guiding, Lord, for the way, Lord Jesus, that you have been, Lord, through your spirit, oh God, praying, making intercession, Lord, through your children, through your body, Lord, as you see the need, Lord Jesus, as you come upon them, Lord, through the guidance and the power of the anointing of the Holy Spirit, Lord, because without which, Lord, you have only said, Lord, that you are the bondage breaker and the yoke remover, and both the bondage and the yokes are removed only by the mighty hand of the living God that comes through the presence of the Lord, that comes through the mighty power of the Holy Spirit alone. So therefore, Lord, we stand together, Lord, much, Lord Jesus, upon this very need that is being, Lord, showing forth, Lord, right from the body of Christ, Lord, because you have said, Lord, in your word, Lord, that the judgment begins in the household of faith first. How much more, Lord, would we have to be prepared? How much more, Lord, would we have to be sensitive, Lord, for this need of what we have to be, what we have to emanate, what we have to be testimonial, Lord, and we're showing forth, Lord, your love. Lord, no man will understand the very presence of God or even know who God is unless we can show the love of God first in our lives. Therefore, we pray, Lord Jesus, that this would, Lord, come through your body, Lord. Lord, we bind the forces of evil and darkness. Whatsoever things we bind here on earth shall be bound in heaven. Loosen against, Lord Jesus, against the ministries, against the forces of evil and the darkness that is coming upon, Lord. In the name of Jesus, we loosen it against, Lord, in the name of Jesus Christ. We thank you, Lord, for your favor, because you have said, Lord Jesus, when 2 or 3 gather in your name, touching anything and they ask it in your name, Lord, you would give it to us, Lord, that we are more than 2 people, oh God, gathering in your name with a team, Lord, that is behind us, Lord Jesus, joining hands together, joining their hearts together, Lord, in the name of Jesus, Lord, in accordance with this team, Lord, that is going on, Sangamam Trinity Valicham, Lord, we ask for your protection, Lord, the blood of Jesus Christ applied upon every one of them, Lord, especially, Lord Jesus, that ones, Lord Jesus, that are working, Lord, on you, Lord, for you, Lord, day in, day out, Lord Jesus, mentioning names, Lord, I would like to, Lord, bring the most, Lord Jesus, the one that have been in the most, Lord, with most amount of years upon him, Lord, we bring Brother Mahendran to you, Lord, with much of your favor, much of your power, much of your entity, or the power of the Holy Spirit will rest upon him, Lord, with everything that goes on in his life, Lord. The latter years will be greater than the former years. The enemy has no right to touch him by any means from any part, Lord. He belongs to you. He's the saint. He's a man of God. And therefore, Lord, every member of his being
everything, mind, body, soul, and spirit, thought, word, and deed, would be led by you and your spirit alone. And I so pray, Lord, over on Brother Leslie and Sister Rita, Lord, without which, Lord, these programs could not be possible. And those who put many hours, of their time and energy, Lord, are the ones that get targeted by the enemy as well. Therefore, Lord, we protect them, Lord. We cover them under your precious blood, Lord Jesus. Thank you, Lord, because you are the one, Lord, who is doing this, Lord. Therefore, Lord, we humble ourselves, come before you, Lord, and ask you, oh God, that only you increase and we decrease, Lord. Deny yourself daily. Take up the cross and follow me. That's what you have asked us to do, Lord. That is what the very thing that is necessary for every single person called up, God, for ministry. Lord, when we exalt you, Lord, you will be exalted. You will be, Lord Jesus, that will bring forth, Lord, much honor and glory to yourself and show forth much fruit, Lord, in our ministries. Therefore, Lord, we bring you, Lord Jesus, into our lives to that place, Lord. We decrease and you increase, Lord Jesus. And we thank you for that. Much of the grace that is going on. We thank you for Sister Subha, even as she has, Lord, take upon 2 days of this ministry, Lord, with Wednesday and Thursday with Nitya Velicham. We give her to you, Lord, with much of the other ministries and the call that is upon her life, Lord. Whatever she is doing, Lord, be done, Lord, led and guided by the power of your Holy Spirit upon her life, Lord. Protect her, Lord. Cover her under your precious blood. Be with her and her family, Lord, her husband and her children, Lord Jesus. And I thank you, Lord, for the way you would lead her and guide every step of the way, because she waits upon you. She spends time in your presence, Lord, as you would give her much of your guidance, Lord. And Lord, when we humble ourselves and you are exalted, Lord, there's measureless, Lord. It is measureless how much you can use us, how far you can take us, Lord. We thank you for that, Lord. Eye hath not seen, ear hath not heard, neither has it entered into the heart of man, but God has prepared for them that love God and are called according to his purposes. That is the promise of God to them that you have called us, Lord, to be. Therefore, I thank you for even Sister Dolly's ministry and call upon her and protection upon her and family as well. And I thank you, Father, for Sister Karuna, even as she's away with her family and friends, Lord. Oh, Father, be with her and her family as well, Lord, as a team, Lord, from Nitya Velicham, Lord. We bring forth your covering and your protection upon every one of us, Lord Jesus. You be exalted, you be honored, you be lifted up as you draw all of those that are listening, Lord, through these channels and this tuning into this, Lord, would be touched, set free, delivered in the name of Jesus Christ. And I thank you for that ministry that is going on even this very moment, Lord, even as you are doing that very service that goes forth through the power of your Holy Spirit, Lord. Fire, fire, fire comes down and every chaff be burnt down in the name of Jesus Christ, because there's the fire of the presence, the living God, oh Lord, that can do this for us, Lord, even as you are the one that, Lord Jesus, that we put you in the very center of everything that we say and do, Lord, everything that we, Lord Jesus, to bring forth honor and glory to you alone, Lord, as we exalt you above everything, Lord Jesus. We thank you for that, Lord. Now we pray, Lord Jesus, even as, Lord Jesus, we bind the hindrances, we bind every thing that stands against it, Lord Jesus, especially, Lord Jesus, for the ministry's sake, Lord, from Sangamam to Nitya Velicham, Father, no weapon that is formed against you shall prosper, but you will judge and you will condemn. This is the heritage of the children of God. You have spoken out that, Lord Jesus, from Isaiah, and we thank you for that promise, Lord, and we, Lord, decree and declare that promise over every single servant of the Lord that comes and ministers from Sangamam to Nitya Velicham in the name of Jesus. I thank you, Lord. I thank you. I thank you. I thank you. Father, we have no time. We have no time or energy, Lord, to spend it upon the enemy's works, upon the darkness that looms against, Lord, Father. But we are the ones that you have called out to be. We are the head and not the tail. We are above and not beneath, and highly favored of the Lord from Deuteronomy. I decree and declare that over every servant of the Lord, every handmaiden of the Lord that comes and ministers through Sangamam to Nitya Velicham. I thank you, Father, for that ministry that is going on with your protection, Father, with the blood applied, Lord Jesus, each and every member that comes, Lord Jesus, through these networks, Lord, all the other guests that come in, Lord Jesus, I pray a protection over them, Lord, that they would speak of the words and the oracles of God alone, magnifying, glorifying you alone, and bring them, Lord, with honesty, integrity, and holiness upon their lives, Lord, as they come and minister through these channels, Father. And we
thank you for that protection, Father, and insight, Lord Jesus, and wisdom, and everything that goes on, Lord Jesus, as we, Lord, open the doors, Lord, for you to come and minister, Lord. And we thank you because you have said in the revelation, Lord, that it is only through the word of our testimony, Lord Jesus, that we overcome, Lord, and the blood of the Lamb of the Lord Jesus Christ alone. We thank you for that very word that comes through as your testimony upon your people to minister, Lord. We thank you for that, Lord. Now I also pray, Lord Jesus, even as we, Lord, have been given this time, Lord, this is precious before you, as we stand between you and the church, you and the ministries, you and the call that you bestow upon each and every one of us, Lord. We thank you and your protection and your love, your mercy and your kindness. In Jesus' name, amen and amen. 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 Thank you, sister. Thank you. Thank you for Thank praying. you. Thank you. God bless you. God bless Amen. you, Sister Subha. God bless you. Amen. 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 ஆமென். நாங்கள் கண்களை ஏறெடுத்தோம். முத்தாசுவின் பர்வதத்துக்கு நேராக இந்த நாளும் கண்களை ஏறெடுப்போம். இந்த நாளும் நாங்களோடு இணைகிறேன், என்னோடு சேர்ந்து இணையுங்கள், ஜெபிப்போம். நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தர் நாம் ஒன்றி மகிமைப்படுவதாக. இந்த நாளும் விசேஷமா ஜெபிக்க போன்றோம். இன்னைக்கு இந்த குடும்பங்களுக்காக விசேஷமா ஜெபிக்க போறோம். இன்றைக்கு சத்துருவானவன் இந்த வகையில் அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான். இன்றைக்கு திருடன் திருடாதபடிக்கு இந்த குடும்பங்கள் கட்டப்பட, கர்த்தருக்குள்ளாய் கட்டப்பட, நிலைத்திருக்க, விட்டு கொடுத்து, கீழ்ப்படிந்து, ஒருத்தருக்குள் அன்பில தாங்கி இந்த குடும்பங்கள் இன்றைக்கு ஆசீர்வாதமா வாழும்படியாக நாங்க ஜெபிப்போம். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் பிரிவினைகளுக்குள்ள போய் கொண்டிருக்குது. அந்த அப்படிப்பட்ட கீழ்ப்படியாத ஆவிகளை கடிந்து கட்டி நாங்க ஜெபிப்போம். கர்த்தர் இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தர் வீட்டை கட்டாராய கற்றோளின் பிரயாசம் விருதாண்டு வார்த்தை எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு இணங்க கர்த்தர் வீட்டை கட்டும்படியாக குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு ஒருமனப்படுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தாப்பனே, நன்றி அப்பா. இந்த வேளையிலும் கத்தாவே குடும்பங்களும் உடைய கரத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெப குறிப்பை விட திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறோம். கத்தாவே அப்பா, உடைய வார்த்தை சொல்லுறதை கத்தர் வீட்டை கட்டாராயில் கற்றோளின் பிரயாசம் விருதாண்டு சொல்லி கத்தா இந்த நாளும் குடும்பங்களை தருகிறோம். குடும்பங்களை கட்டுவீராக, வேலி போடுவீராக. அன்று ஜோபுக்குண்டான எல்லாவற்றை சுற்றிலும் நீங்க வேலி அடைத்தீங்களே அப்பா, அதே போல இந்த நாட்கள்ல தேசம் முழுவதுமா இருக்கிற எல்லா குடும்பங்களையும் கரத்திலே தருகிறோம் ஐயா. ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள், ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் எல்லாவற்றையும் கரங்களை ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. கணவன் மனைவி பிள்ளைகளா ஒருமுகப்பட்டவர்களா அப்பா, எந்த இடத்துல விட்டு கொடுக்கும் அந்த இடத்துல விட்டு கொடுத்து, எந்த இடத்துல கீழ்ப்படியவன் அந்த இடத்துல கீழ்ப்படிந்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பில தாங்குறவர்களா நீங்க நடத்த வேண்டுமா. இப்படியான பண்புகள் ஆண்டவர் அவர்களுக்குள்ள உண்டாக வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அன்போ சகல பாவங்களை மூடும் என்று சொன்னி வார்த்தை எழுதி இருக்காப்பா. இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுகிறோம். அவர் குடும்பங்களுக்குள்ள அனுப்புகிறோம். இயேசுவின் நாமத்தினால அன்பில தாங்கும்படியாக கிருபை செய்யுங்க. பெருமையோ பதவி மோகமோ பண ஆசையோ பாவ இச்சைகளோ அப்பா இவர்களுக்குள்ள நுழையாத படிக்கு, அப்பா திருடன் திருடாத படிக்கு வேலி போடுங்க ராஜா, வேலி போடுங்க ராஜா. கத்தாவே பொறுப்பெடுங்க ராஜா. குடும்பங்கள், இந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காதே போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிற என் தகப்பனுடைய ஆலய செய்யற கரம் இந்த குடும்பங்கள் மீது தங்குவதாக அப்பா. குடும்ப அங்கத்தவர் மீது தங்குவதாக. என் தகப்பனே, உன் வீட்டின் வாசல் தாழ்வாளை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான்னு சொன்ன தேவர் இந்த நாள் வாசலின் தாழ்வாளை பலப்படுத்துவீரா அப்பா. பலப்படுத்தும் ஆண்டவரே. அகப்பனே, வீணான மாமிச சிந்தைகளுக்கு, மாமிச எண்ணங்களுக்கு, மாமிச காரியங்களுக்கும் ஆண்டவரே விட்டு கொடுத்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு நீங்க தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கு பயப்படுற பயத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை நீ தொடுவீராக கர்த்தாவே. என் தகப்பனே, நீங்க ஆளுகை செய்வீராக. பணமோ பாவ எண்ணங்களோ ஆளுகை செய்யாதபடிக்கு, மாம்ச இச்சைகள் ஆளுகை செய்யாதபடிக்கு என் தேவனின் கரம் குடும்பங்கள் ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒரு மன சமாதானம் உண்டா வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு சமாதானத்தை குலைச்சு கொண்டு போற காரியங்களை நீ காண்கிறீங்க கர்த்தாவே. எல்லா
எல்லா சமாதான குலத்திற்கான காரியங்களும் காரணங்களையும் நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே. அப்பா பொறுப்பேடுங்க ராஜா. குமாரன் உங்களை விடுதலையாக்கிறோம், மெய்யான விடுதலை என்று சொன்னீங்கப்பா. அந்த விடுதலை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பங்களை விடுதலையோடு வாழணும் ஆண்டவர். தகப்பனே, ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் ரட்சிப்புக்குள்ள சாட்சியும் பாத்திரங்க விளங்கத்தக்க கிருபை செய்யுங்க ஆண்டவர். அப்பா, அன்றைக்கு எத்தனையோ ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் எத்தனையோ சின்ன பின்னமாய் போய் அப்பா உலகத்து மக்களுடைய வாய் பேச்சுகளுக்கு அகப்பட்டு கொண்டிருக்குது கத்தா. இப்படிப்பட்ட சுவாமங்கள் மாறி இவர்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியா கிருபை செய்யுங்க கத்தா. உலகத்துக்கு ஒத்த வருஷங்கள் போட்டு விடாதபடி தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். கத்தாவே பொறுப்பெடுங்க, பொறுப்பெடுங்க ராஜா. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட குடும்பம் ரட்சிப்பில் நிலைத்திருக்கும்படியா நிலைத்திருக்க அபிஷேகத்தை நிலைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தா. பொறுப்பெடுங்க கத்தா. ரட்சிக்கப்படாத குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு சத்தியத்தை அறிகிற அறிவு உண்டாவணுமா ஜெபிக்கிறோம். உடைய செவிகளை திறந்து விடும், உடைய மனக்கண்களை திறந்து விடும், உடைய கடின சிந்தைகளை மாற்றி போடுங்க ஆண்டவர். உங்களால தான் முடியும் தகப்பனே. இது மனுஷால கூடாது, தேவனால கூடும் என்று சொன்ன வார்த்தைகளை உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம், ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் நீர் வேறு வேறாய் தொடுவீராக, விடுதலை ஆக்குவீராக. நீங்க உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அளவு இந்த நாளிலும் அவர்களுக்கு சிந்தப்பட்ட ரத்தம் வீணாய் மண்ணில் இருந்து விடாதபடி ஒவ்வொரு குடும்பங்கள் மீது தெளிக்கிறோம். இயேசு ரத்தம் ஜெயம் ஜெயம் ஜெயம். இதனால விடுதலை பேசுறோம் ஆண்டவர். ரத்த கோட்டைகள் குடும்பங்களை தருகிறோம் ஆண்டவர். விசேஷமங்கள் கனடா தேசமே இந்த குடும்பங்களை பிரிக்காதபடி அப்பா, இந்த சட்ட திட்டங்கள் பிரிக்காதபடி விசேஷமா பொறுப்பெடுப்பீரா, பொறுப்பெடுப்பீரா தகப்பனே. இந்த குடும்பங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆசீர்வாதத்தோடு வாழ நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவர். வழி நடத்துங்க ஆண்டவர். நீங்க இவர்களை பாதுகாத்தலுங்க ஆண்டவர். வெள்ள கருத்துக்குள்ள எல்லா குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன். ஜெபத்தைக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் விண்ணப்ப சத்தத்தை கேட்டவரே சோஸ்ரம் சோஸ்ரம். உங்களுக்கு பதில் தரப்புற கிருபைக்காக நன்றி நன்றி. பர்வதத்துக்கு நேராக. ஆமென். பிரைஸ் சிஸ்டர் சுகுமாரி. Praise the sister. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளை நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது. எல்லா தேசங்களும் இன்றைக்கு பொருளாதாரம் ஸ்தம்பித்து போய் கொண்டு இருக்கின்றது. வேலையில்லா பிரச்சனை இன்னொரு பக்கமாக முண்டியடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக கம்பெனிகள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வறுமையின் நிலைக்குள்ளாய் இன்றைக்கு ஒரு இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இருக்கிறது. இந்த இருளை நீக்க கர்த்தர் வெளிச்சத்தை கொடுத்து இந்த பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த நாட்கள்ல ஜெபிங்க. இந்த வேலையில் அப்பிரச்சனை நீக்கி வேலை வாய்ப்புகளோடு ஜனங்கள் ஆசீர்வாதமா வாழ கர்த்தர் வானத்து பலனையை திறந்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிங்க. உங்களோட ஒரு மனப்படுகிறேன். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. சிவனுள்ள தேவனே, ஜீவிக்கிறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தகப்பனே, உங்களை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே, கத்தாவே, பூமி எங்கும் ஆண்டவரே நம்முடைய கண்கள் மனுப்புத்திரன் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே, நம்முடைய கண்களை ஆண்டவரே கத்தாவே அப்பா அப்பா ஆண்டவரே அப்பா அந்த ஜனங்கள் மீது ஆண்டவர் நோக்குவீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் பார்ப்பீராக ஆண்டவர். நீர் படைத்த பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா கத்தாவே ஒரு விசை ஆண்டவரை மனம் இறங்குவீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எல்லா தேசங்களையும் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக்கொடுக்கிறேன். எல்லா தேசத்து மக்களையும் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களிலே ஆண்டவர் இலங்கை தேசம் மாத்திரம் அல்ல, எல்லா தேசங்களிலும் ஆண்டவரே பொருளாதார பிரச்சனை நிமித்தம் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரை கஷ்டப்படுகிறது நீர் அறிகிறீர். ஒரு நேரம் ஆண்டவர் சாப்பாடை ஆண்டவர் சாப்பிட்டு மறுநேரம் என்ன செய்வதென்று கத்தாவை அங்கலாய்க்கிற பிள்ளைகளும் உண்டு ஆண்டவரே. என் ஆவியானவரே கத்தா, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி,
ஆண்டவர் விவசாயத்தில் வீழ்ச்சி ஆண்டவரே, டியாகான்ற ஏற்றுமதி பொருட்கள் மீது ஆண்டவரே ஒரு வீழ்ச்சி, இறக்குமதி பொருட்கள் மீது வீழ்ச்சி ஆண்டவரே. ஆண்டவரே கத்தா மண் வளங்கள் ஆண்டவரே கத்தா ஆசீர்வாதத்தை தர ஆண்டவரை மறுக்கிறது அப்பா. தியான காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த பூமியிலே இருக்கிறதுப்பா. நிறைய ஆண்டவர் இது நிமித்தம் ஆண்டவரே அப்பா கம்பெனிகள் மூடப்படுகிறது, வேலை வாய்ப்பை இழந்து ஆண்டவரை ஜனங்கள் ஆண்டவரை பசியோடு பட்டினியோடு வேதனையோடு ஆண்டவரே காணப்படுகிறது. ஆண்டவரே என் ஆண்டவர் அறிகிறீர் ஆண்டவரே. இந்த நேரத்திலே என் ஆண்டவருடைய கரம் ஆண்டவரே அப்பா நிலங்களின் மீது ஆண்டவர் இறங்கட்டும், இந்த பூமியின் மீது இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே காயின் ஆண்டவரே ஆபேலை கொலை செய்த பொழுது ஆண்டவரே அந்த பூமியானது அவருடைய இரத்தத்தை ஆண்டவரே வாங்கி கொண்டது நிமித்தம் அந்த பூமியானது சபிக்கப்பட்டது. ஆனால் நீ ஆண்டவரை மறுபடியும் சொன்னீரப்பா, இந்த பூமியை இனி நான் சபிக்க மாட்டேன் என்பதாக. என் ஆண்டவரே கத்தாவே சுவாமி, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்காக எங்களுடைய சாபங்களுக்காக ஏற்பட்ட நிலைமைகளுக்காக ஆண்டவரே 2000 வருடங்களுக்கு முன்பதாக என் தகப்பன் ஆண்டவரை மறித்தார். அந்த கல்வாரி இரத்தமானது எல்லா சாபங்களையும் உள்வாங்கி கொண்டதே தகப்பனே. ஆண்டவரே அதே போல இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆண்ட விவசாயங்கள் கத்தாவே ஆண்டவரே அப்பா, விவசாயங்கள் விவசாயம் செய்கிறவர்கள் விவசாயிகள் ஆண்டவரே கத்தாதை விதைக்கிறவர்கள் எல்லாரையும் என் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கிடக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இன்னொரு காரியம்ப்பா, விதைக்கிறவனாலும் முடியாது, நீர் பாய்ச்சுகிறவனாலும் முடியாது, அதை விளைய செய்கிற தேவனாலே முடியும் என்பதாக நம்முடைய வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே அப்பா நீர் ஆண்டவரே ஜனங்கள் விவசாயிகள் கமக்காரர்கள் விதைகளை விதைக்கும் பொழுது ஆண்டவரே நீர் விளைய செய்து அப்பா ஆண்டவரே கத்தாவே இந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற உதவி செய்யுங்க. ஆண்டவரே இயற்கை வளங்கள் எல்லாம் தன்னுடைய ஆண்டவரே நிலைமையிலிருந்து கண்ணி கொடுக்கத்தக்கதான கிருபையை கொடுங்கப்பா. ஆவியானவரே கத்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே இந்த பொருளாதார வீழ்ச்சி ஆண்டவரே கத்தாவை குறையட்டும் ஐயா. மண் வளங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். விவசாய துறைகளிலே ஆண்டவரே கத்த ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்குவீராக ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா, நன்றியோடு துதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே அப்பா உம்முடைய கரம் ஆண்டவரே இறங்கட்டும் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா நீ வருகிற நாட்களிலே ஆண்டவரே அப்ப மூடின கம்பெனிகள் எல்லாம் திறக்கப்பட சுவாமி. அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வேலை வாய்ப்புகள் உண்டாக ஆண்டவர் இன்னைக்கு யூனிவர்சிட்டி ஆண்டவர் போய் வந்து விட்டால் என்றால் அவர்களுக்கு தகுதியான ஒரு வேலை ஆண்டவரை கத்தாவை கிடைப்பது கடினமாக இருக்கிறது. அதிக ஆண்டவரை படிப்பு நிமித்த வேலை கிடைப்பது ஆண்டவரே கடினமாக இருக்கிறது. ஆண்டவரே கத்தாவை நாவியானவரே அப்பா கம்பெனிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கட்டும் ஆண்டவரே. வீட்டிலே ஆண்டவரே கத்தாவே வேலை செய்கிற ஆண்டவரே அப்பா யாரும் இருக்கக்கூடாது. இப்ப எல்லாரும் வேலைகளுக்கு கடந்து போய் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு உரிய ஆண்டவர் ஊதியத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆவியானவரே தேசங்களில் செழிப்பை கொடுங்கப்பா. எல்லா சாபங்கள் மறைந்து போகட்டும், எல்லா அக்கிரமங்கள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. என் ஆண்டவரே உம்முடைய செழிப்பை கொடுப்பீராக, மழையை வர்ஷிக்க பண்ணுவீராக ஆண்டவரே. எமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உங்களை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. கத்தாவே எமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு தேசங்களையும் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். 5 கண்டங்களில் வாழ்கிற எல்லா பிள்ளைகளையும் உடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. குடும்பமாக என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து போகட்டும். எல்லா பாவங்களையும் உண்மை விட்டு விலகி போகிற ஆண்டவர் இந்த காரிய நிமித்த நீர் ஆண்டவர் விசனப்படுகிற தகப்பன் ஆண்டவரே. விக்கிரகங்களுக்கு ஆராதனை செலுத்தும் பொழுது, விக்கிரகங்களை நமஸ்கரிக்கும் பொழுது, தேவன் அல்லாத ஒரு காரியத்தை உருவாக்கும் பொழுது நீர் கோபம் கொள்ளுகிற தகப்பன் ஆண்டவரே. அப்பா உண்மை ஆண்டவரே கத்தா ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நிமித்தம் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எகிப்தியருக்கும் ஆண்டவரே எபிரேயருக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கின கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளின் நிமித்தம் என் ஆண்டவர் இந்த பூமியை ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் நிமித்தம் இந்த பூமியானது ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உடைய நன்றியோடு கூட துதிக்கிறேன். உடைய கரங்களுக்குள்ளே ஆண்டவரே எல்லா தேசங்களையும் கண்டங்களையும் உடைய ஆண்டவர் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் ஆவியானவர் தாமே தொடர்ந்து நடத்துவீராக, செழிப்பை கொடுப்பீராக, வறுமைகளை நீக்குவீராக, தரித்திரங்கள் நீக்கப்படட்டும், சாபங்கள் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே.
கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிற இந்த காலை வேளையில என் ஆண்டவர் பொறுப்படுத்தி வழி நடத்தி ஆசீர்வதித்து நல்லதொரு விளைச்சலை கொடுத்து பிள்ளைகளை திருப்தி அடைய செய்வீராக என்று உடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்படுங்கப்பா, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் வல்லமையில நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. எங்கள் விண்ணப்ப சத்தத்தை கேட்டது அவனுக்கு சோஸ்திரம். ஆமென்றும் ஆமேன் கேட்டு பதில் தருவா. ஜெபித்து உங்களை எங்கள் குடும்பத்தை ஊழியத்தையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். நன்றி ஆமேன், சிஸ்டர். ஆமேன், ஆமேன். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசுவர் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த நாளும் அடுத்ததாக ஜெபிக்க எங்களோட சிஸ்டர் டாலி அவர்கள் இணைப்பு இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி. Oh, பிரைஸ் தி லார்ட் hello. சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Oh, ஆமேன், praise the Lord, sister. ஆமேன். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசுவரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி மறுபடியும் வரவேற்கிறேன். இந்த நாளில் நீங்கள் அடுத்ததாக கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதி இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஆட்சேபிங்க. அன்றைய இஸ்ரவேல் வாலிப பிள்ளைகள் தான் இறந்திருக்கிறார்கள், 4 இராணுவத்தினர். இவ்வாலிப பிள்ளைகள் தான் சீரியாவில் ஐஎஸ் தீவிரவாதிகளாய் எழும்பி இருக்கிறார்கள். இந்த வாலிப பிள்ளைகள் தான் இன்றைக்கு வாழ்வெட்டுக்காரராய் துப்பாக்கி ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். அருவாள் எடுத்துக்கொண்டு ஜனங்களை கண்ணா பின்னமாய் வெட்டி தூள்வாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த வாலிபருக்குள்ளே இருக்கிற அந்த வேகத்தை சத்துருவானவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அவன் தன்னுடைய திட்டத்தை மறைமுகமாக செலுத்தி அவர்களுக்கு உட்புகுத்தி இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள ஈடுபட வைக்கிறான். இந்த வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள விடுதலை அடைய வேண்டும், ரட்சிப்பை காண வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இப்படிப்பட்ட அப்பாவி வாலிப பிள்ளைகள் தலைமுறை சந்ததி அவரை சேவிக்கிற சந்ததியாக நிலைப்படுத்த வேண்டும். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த வாலிபுடைய ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக, இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய மனம் திரும்புதலுக்காக, அடிமைத்தனத்தின பிள்ளைகள் போதைக்கு, கஞ்சாக்கு, கேம்ப்ளினுக்கு, இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய பாவ செயல்களிலிருந்து மனம் திரும்பத்தக்கதாக கர்த்தருக்கு செய்ய முடியாது. அப்ப கூட செபிங்க. நாங்களோட ஒரு மனப்பாச்சு. ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி சுவாமி, நன்றி அப்பா. முதலாவதாக சங்கீதம் 16வது அதிகாரம் 5வது வசனம் கூறுது, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ஆமேன் ஐயா. அப்பா, இன்று மட்டும் ஆண்டவரே உலகமெங்கும் இருக்கிற வாலிபரை நீ கண்ணும் மணிமா காத்து வந்தீங்க ஐயா. அவர்கள் உங்களை அறியாதவர்கள் போல இருந்தாலும் ஆண்டவரே, நீங்க அவர்கள் மேல கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துறேன் ஐயா. அப்பா, அந்த தேசத்துல எங்க இருந்தாலும் ஆண்டவரே, இஸ்ரவேல் நாட்டிலையும் எங்க எந்த விதமான எந்த இடத்துலையும் இருந்தாலும் ஆண்டவரே, எல்லா வாலிபர்களும் உங்களோட கண்ணுக்கு மிகவும் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. அதுக்காக எல்லா அந்த அந்த நாட்டுல இல்லை வாலிபர்கள் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அப்பா, உங்களோட வாலிபர்கள் அப்பா, அவர் அந்த வாலிபர் நாட்கள்ல உங்களை நினைவு கூர்ந்து உங்களுக்கென்று ஊழியம் செய்வர்களாக அவர்களுக்கு அப்பா ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து அவர்களை விடுதலையாக்கும்படி கேட்டுக்கிறோம் ஐயா. எல்லா விதமான தற்கொலையின் ஆவியாலும் ஜாப் இல்லாத வேலைக்கு இல்லாத நேரங்கள் ஆண்டவரே, அவர்களுக்கு உள்ள அந்த வேதனையின் கஷ்டங்களை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஐயா. நீங்க கூறியிருக்கிறீங்க, உங்களோட வார்த்தை தெளிவாக கூறுகிறது ஐயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே யாவரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று ஆண்டவரே, அந்த இளைப்பாறுதலை அவர்களுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா, அவர்களுடைய பாரத்தை நீங்க சும தாங்கி போல தாங்கி அவர்களை சுமந்து வந்து அந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவர்களை தாங்கி ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு பெரிதான விடுதலை கொடுங்க. அந்த நாட்டோட சமாதானத்தை கட்டளையிடுங்க ஐயா. அதிகமான பேர் ஆண்டவரே இப்பொழுது அதிகமான வேதனையில் போய்கொண்டிருக்கும் பொழுது ஐயா, உங்களுக்கு மட்டுமே அந்த சமாதானத்தை கொடுக்க முடியும் ஆண்டவரே. அப்பா, வழி தப்பி போறவர்களை நீங்க ஒருபோதும் கைவிட மாட்டீங்க ஐயா. இந்த வாலிபர் ஆண்டவரே பெரிதான ஒரு கிரிகைகளை நடத்துங்க, உங்களுடைய அற்புதத்தை நடத்துங்க அப்பா. அவங்க வழி தப்பி போகாத வண்ணமாக ஆண்டவரே, ஒரு ஆத்மாவும் அப்பா அழிந்து போகாத வண்ணமாக நீங்க அவர்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறீங்க ஐயா. அவங்களோட பாவங்களை மன்னித்து ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியினால் நிரப்பி அதிசயத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை நடத்துங்க அப்பா. நீங்க உங்களால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை அப்பா.
nothing is impossible with God. Only அப்பா all things are possible with thee அப்பா. உங்களை மட்டுமே சகலத்தையும் செய்ய முடிய வல்லவர் நிறைந்த தகப்பனா இருக்கக்கூடிய நன்றி. இப்பொழுதும் அவர்களை கண்ணோக்கி பாருங்க ஐயா. இரக்கத்தின் ஆவி அவங்களுக்கு கொடுத்து ஒரு பெரிதான அற்புதத்தை கட்டளையிடும்படியா கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா இந்த இளம் வயதுல ஆண்டவரே உங்களை நினைத்து உங்களுக்கென்று ஊழியம் செய்யற ஒரு மக்களை வாலிபர்களை பிரித்து எடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் அப்பா. இயேசுவின் ரத்தத்தினால் மட்டுமே அது நடக்கக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா உங்களின் ரத்தத்தின் மூலமாக அவர்களை கழுவி சுத்திகரித்து அப்பா உங்களுக்கு அந்த எழுந்து பிரகாசிக்கிற வாலிபர்களாக மாற்றுங்க ஐயா. அப்பா கடைசி காலமாகி விட்டது ஆண்டவரே, கடைசி காலமாகி விட்டது ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல அந்த வாலிபர்கள் உங்கள் மேல நோக்கமாயிருப்பதற்கு உங்களால மட்டுமே இந்த வல்லமை அவர்களுக்கு தெரியப்படுத்த முடியும் ஆண்டவரே. ஆமேனப்பா. ஆபத்து காலத்துல நாங்க உங்களை கூப்பிடும் பொழுது நீங்க எங்களுக்கு அதிகமாக எங்களுக்கு அவர்களை விடுதலையாக்க உங்களுக்கு முடியும் ஆண்டவரே. பரிசுத்தமான ஆவியானவரே இப்பொழுது அவர்களை இறங்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு அந்த வல்லமை நிறைந்த தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேன். நீங்க உங்களை நாங்க அப்பாண்டு கூப்பிடும் பொழுது ஐயா நீங்க அவர்களை விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அவர்களை அப்பா தாய் போல தேற்றி தகப்பனை போல தேற்றி அவர்களை வழி நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. செங்கடலை எதிர்த்து வந்தவரே இப்பொழுதும் ஆண்டவரே இந்த செங்கடை அந்த அசுத்தமான நேரங்களையும் எந்த விதமான கஷ்டமான நேரங்களையும் அவர்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உம்மையோட நாமம் இனிதான நாமம் அப்பா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம். வண்ணாந்திர யாத்திரையில் அப்பா களைத்து நாங்க சோர்ந்து போகும் இருக்கும் பொழுது நீங்க இவர்களை நீங்க விடுதலையாக்க வல்லவரா இருக்கீங்க அப்பா. when we weak then we are strong. அவர்கள் சோர்ந்து போய் இருக்கிற நேரங்களில உங்களோட கரம் அவங்களுக்கு மேலா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறையா. உங்களோட பிரசனம் அவங்க மேல இருக்கிறபடியா நன்றி செலுத்துறையா. your presence will go before you என்று சொன்னிறையா. உங்களோட சமூகம் அவர்களுக்கு முன்பாக போய் அவங்களுக்கு ஒரு பெரிதான விடுதலை இயேசுவின் நாமத்தின் மூலம் செய்யும்படி கேட்டுக்கிறோம் ஐயா. எல்லா விதமான அசுத்தமான ஆவியம் அடுத்தட்டும்படி கேட்டுக்கொள்ளும் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி 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 அப்பா. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, உங்களோட பிரசன்னத்தை அனுப்பி அவங்களப்பா உங்களை உண்மையுள்ள தேவன் என்று அறிந்து கொள்வதற்கு பெரிதான ஒரு அற்புதத்தை இப்பொழுது இந்த நேரம் நித்திய வெளிச்சத்திலே ஆண்டவரே வெளிச்சமாக வந்து அவர்களை விட்டுதலாக்கும்படி கேட்டுக்கொள்ளும் ஐயா. அவர்கள் அங்கே இருந்தாலும் ஆண்டவரே அப்பா விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று கூறிய அவர்களுக்கு ஒரு பெரிதான விசுவாசத்தை நம்பிக்கையும் அன்பையும் கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியா கேட்டுக்கிறேன். பெரிதான ரட்சிப்பை கட்டளையிடுங்க. அவங்க உங்களுக்குரியவர்களாக மாற்றி அவர்களுக்கு உங்களுக்கு சாட்சியாக நிலை நிற்பதற்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்றே. மகனாக மகளாக தெரிந்து கொண்டிரையா. ராஜாக்களாக எங்களை ஆசிரியர்களாக எங்களை தெரிந்து கொண்ட தகப்பனே இப்பொழுது அவர்களையும் உங்களுக்கேற்ற ஊழியக்காரராக உங்களுக்கேற்ற வாலிபர்களாக மாற்ற உங்களால மட்டுமே இது செய்ய முடியும். உங்களோட சத்தியத்தை வெளிப்படுத்துங்க. உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கும் நீங்க அவர்களுக்கு அப்பா பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிஞ்ச புத்தியை கொடுப்பதற்கு அவங்க ஆண்டவரே அவங்களுக்குள்ள எல்லா விதமான பயத்தின் ஆவியை விடுதலையாக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. உங்களை ஒரு சொந்த ரட்சராக அவங்க அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே உங்களுடைய இரத்தத்தின் மூலமாக அவங்களை விடுதலையாக்கி சாட்சியுள்ளவர்களாக எல்லா வாலிபர்களையும் உங்களோட சித்தத்தின்படி வழிநடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. அப்பா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது சகலதும் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறியபடி ஆண்டவரே உங்களோட வாக்குத்தத்தின்படி அவர்களுக்கு இதை கட்டளையிடும்படியாக கேட்டுக்கொண்டேன். எங்கள் ஜெபத்தை கேட்டு அநேகருடைய கண்ணீர்களை துடைத்து இந்த வாலிபர்கள் அப்பா உங்களுக்குள்ளவர்களாக மாற்றி அவங்களை ஒரு புதிதான வாழ்க்கையை வழி நடத்த போறபடியாக நன்றி சொல்லுகிறேன்
ராஜா. உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய உங்களுடைய நிழலில் தங்குவதற்கு ஆண்டவரே நீங்க நிழலாக அவர்களுக்கு அப்பா நின்று அவர்களை விடுதலையாக்கி அவங்களை ஒரு புதிதான வாழ்க்கையின் வழி நடத்த போறபடியா நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமை படுவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன் பிதாவே. உங்களோட பரிசுத்தமான ஆவியானவர் இப்பொழுது உங்கள் மத்தியில் இந்த கிரிக்கை செய்து கொண்டிருக்கிறார். உங்களோட பரிசுத்தமான ஆவி இல்லாத விட்டால் எங்களுக்கு அப்படி ஜெபிக்க முடியாதையா. எங்களுக்கு ஆண்டவரே பலவீனத்துல பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை கொடுத்து அப்பா புதிதான நேரங்கள் புதிதான வல்லமை கொடுத்து எங்களுக்கு புதிதான நாளை கொடுத்து ஆசீர்வதித்து கொண்டு வர்ற கிருபைக்கான நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று தாழ்மையுடன் கேட்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி. ஆமென். ஆமென் என்று கலந்து விட்டால் நாங்கள் விசுவாசிப்போம். ஜெபித்த உங்களை எங்கள் குடும்பத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமென். ஆமேன். ஆமென். நன்றி, நன்றி. கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதி நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக கண்களை ஏறெடுக்க சிஸ்டர் ரஞ்சனி அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். பிரைஸ் சிஸ்டர். Praise the Lord, sister. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கண்களை ஏறெடுப்போம் பகுதியில வாழ்த்துகிறேன் மறுபடியுமாய். நீங்கள் ஏறெடுக்க வேண்டிய பகுதியான இந்த வயது முந்த பெற்றோருக்காக ஜெபிங்க. இந்த நாட்கள்ல எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளால கைவிடப்பட்டு முதியோர் இல்லத்துல இருக்கிறார்கள், வியாதிப்பட்டிருக்கிறார்கள், வீடுகளுக்குள்ள முடங்கி போய் கிடக்கிறார்கள். இவர்கள் விடுதலை அடைய வேண்டும். இவர்களும் பாரம்பரிய கட்டுகளும் ரட்சிப்பை காணாமலும் கடின இருதயங்களோடும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெற்றோரை கர்த்தர் சந்திக்க வேண்டும். இவர்கள் அன்பு காட்ட பிள்ளைகள் இணைய வேண்டும். இவர்களுக்கு பராமரிக்க பிள்ளைகள் அன்பு கிடைக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய பராமரிப்புகள் கிடைக்க வேண்டும். இப்படி மன பாரங்களோடு வேதனைகளோடு பிள்ளைகளை காண முடியாத சூழ்நிலையோடு தவித்து போய் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெற்றோரை கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து விசாரித்து போஷிக்கும்படியாக கிரியை செய்யும்படியாக ஜெபிங்களோட ஒரு மனப்பாடு. Amen, amen. Yes, Lord. Father, Lord, we see the burden, Lord, the burden that these parents carry, Lord. After raising, Lord, a generation, Lord Jesus, that is now reigning, Lord. And Lord, not being able to, Lord Jesus, come into a place, Lord, of honoring their parents, Lord. This is one of the commandments you have asked us, Lord, to honor thy father and thy mother, so they shall live long on earth. Alongside, you have even promised long life for honoring the parents. Therefore, Lord, I pray, Lord Jesus, no matter where they are coming from, right from Sri Lanka, India, or even the culture that comes from, Lord Jesus, the Tamil culture that lived in other parts of the world, Lord Jesus, we bring them all to you, Lord, alongside, Lord, with all the rest of the cultures and their backgrounds, Lord Jesus. Lord, that these people, oh God, especially, Lord, as we stand, Lord Jesus, in the gap from the nations that we are representing, Father, in the name of Jesus, that you would, Lord, come forth, Lord, upon the hearts of their children, Lord, and convict these children, Lord, upon the power of the Holy Spirit resting upon their lives, Lord, that they would treat their parents with respect and honor, Lord, and also, Lord, come into a place, Lord, and see the responsibility that you have laid upon them, Lord, as the parents have got older, Lord, and also wherever they are, Lord Jesus, some of them because of their nature of things, Lord, how they are, because their full-time work and not being able to provide and take care of their parents, have put them into nursing homes and residences, Lord. Father, no matter what it is, Lord Jesus, we pray, Lord, that they would show forth much of your love, much of your kindness, that would only emanate, Lord, through their own children that came out of their own wombs. And Lord, and I pray, Lord Jesus, that as parents, that you would open their hearts up, and Lord Jesus, touch their hearts, melt their hearts, Lord. Bring, Lord Jesus, much of the love and compassion. Only you can do it, Lord, upon their hearts and lives. Lord, break the yoke upon them, break the hindrances, bind the hindrances, Lord Jesus, that is sitting between the parents' relationship, Lord, with their children, Lord, that they will not be strained, Lord, because of the issues that are showing forth, Lord, that they will not forget them, that the love for the parents will not grow cold. But, Lord Jesus, somehow, Lord, work upon them, give them, Lord Jesus, even dreams, shake them, Lord Jesus, where they are, Lord,
in the way only you can speak to them, Father. Bring them back, Lord, into that place of honor, Lord, with his reasonable service unto God. If they were to worship the Lord in spirit and in truth, Lord, they have to understand, Lord, how God has met this relationship, Lord, according to in God's sight, to honor and to bring them, Lord, into a place of honor and respect, Lord, and taking care of them, Lord Jesus, which is their most foremost responsibility as children, Lord. Therefore, Lord, we thank you, Lord. Lord, thank you, Lord, for our generation, Lord, the way our children are, Lord, for this present generation, Father, how we respected our parents, even our grandparents. We were able to stand as models for them, Lord Jesus. Help them to see the same way, Lord, how they have been seeing that with their very eyes, that they will honor their own parents, their own children, Lord, to see that in them, Lord, with this present generation, Father, even as their children are growing up to see it, no matter what age they are in, Lord Jesus. What goes around comes around. What we sow is what we reap. Therefore, Lord, help them, Lord Jesus, that they will reap rightfully, Lord, that they will sow seeds right in the right places, Lord, especially, Lord, in the parents' lives. It will come back to them and bless them, just like you said, even with long life. And that is a promise of God. Therefore, Lord, we pray into, Lord Jesus, decree and declare it, Lord Jesus, into the parents' lives. Lord, protect them, keep them, encourage their hearts, Lord Jesus, no matter, Lord, where they are at, how much they are hurt, how much they have been ignored, whatever their cause is, Lord Jesus, you are pleading their cause, Lord. You are the one who pleads their cause, and you would bring them, Lord, much favor upon them, Lord Jesus, no matter how the situation is, Lord. Oh, Father, we also, Lord, pray, Lord, for those that are much in years, Lord, even as they get much older, Lord, reveal thyself to them, Father. Reveal them, Lord Jesus, in a way only you can do, in visions, in dreams. Many ways, Lord, you can reveal it to them who you are, and let them come to, Lord, in the rightful place with you, and also build up their relationship with you as their Lord and their Savior. And Lord, even as they are getting closer, Lord Jesus, to the days that they would prepare, Lord Jesus, to meet you face to face, Lord Jesus, more than anything, Lord Jesus, we pray for their relationship with you, Lord, and they would come into the knowledge of understanding of receiving you as Lord and Savior, and receive their salvation, Lord, from you. I pray. I thank you for that, Lord. I thank you for Christian children that honor their parents, that take them to church, and Lord, and be blessed because of it, Lord. We would not ignore the fact, Lord, how you have raised children in the church, children, Lord, that belong to you in your kingdom, with their children being blessed by it, Lord, and taking care of them because of that. I thank you for every one of those children, Lord, that you have brought them, Lord, into the rightful place, with honoring their parents and taking them to church, and Lord, being a blessing to them, Lord. We thank you for that as well, Father. We thank you for the third generation, Lord, that is their grandchildren who are raising up, who have been, Lord Jesus, what they see is what is, and what they hear is what they are going to also, Lord, putting into their hearts as seed growing within them, Lord. Therefore, help them to be, Lord Jesus, a very impactful, a very positive result to come through the word of God coming through their lives, emanating through the power of the Holy Spirit upon their homes as they pray together, Lord. A family that prays together stays together. That's what Billy Graham has always said, Lord. Therefore, Lord, we pray, Lord Jesus, even as Joshua has said, Lord, even as for me and my house, we will serve the Lord, and bring that, Lord Jesus, into the homes, Lord, that as the first, second, and third generation would stay together, pray together, honor you, and live together, Lord, in peace and harmony and love, Lord, and adoration, Lord, coming, Lord, out of their homes, Lord, emanating with your presence, Lord Jesus. I thank you for that, Lord. Oh, Father, 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 I, Lord, been remembered, Lord, by a grandmother who died and passed away. As I was watching, even in the stream, the funeral that went on after how it was showing forth, Lord, while I was still watching that grandmother's funeral, how the presence of the Lord came into my very place. While I was watching it on TV after that grandmother's death, that came in with perfume like presence, with an aroma of the Lord's presence coming in. And I was honored by that grandmother's, how much that life was honored by the Lord in their family, and how, because he was coming out of a Christian and a family of pastors. And I thank the Lord for that. That is what we are supposed to be. That is what we are supposed to model Christ in our lives, that even after death, that the aroma of Christ was showing forth while I was watching that on stream. Thank you, Lord, for that. That is the testimony we want to carry, Lord, in our family.
families. And I thank you because you are the one who said, Lord Jesus, that only believe all things are possible. Therefore, Lord, we pray it into their lives, Lord, that this is possible. And as we pray together, Lord, and we stand together, Lord, by faith, you will bring about a change, Lord, into the first and second and third generation as they come together and worship and love and bring that home, Lord, with the praise of aroma of Christ to show forth. In the name of Jesus, we pray. Amen and amen. 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 Thank you, sister. Thank you. Thank you for praying. God bless you. Amen. God bless you too, sister. Amen. 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 உங்கள் ஏறெடுப்போம் ஒத்தாசுவரும் பர்வதத்துக்கு நேரான்ற பகுதியை நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த நாளில் நான் ஏறெடுக்கின்றேன். விசேஷமாக எங்கள் தேசத்துல ஒரு சில பகுதிகள் தீக்குள்ளாக எரிபட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் இந்த தீயை அணைக்க வேண்டும். இன்னும் வியாதி பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோட ஒரு மனப்படுங்கள். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இந்த நாள் இந்த ஜெப குறிப்பு உடைய கருத்துல தருகிறேன். ஐயா, எங்கள் கனடா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். சில பகுதிகள் தீ விபத்துக்குள்ளாய் அடைந்து எரிந்து கொண்டிருக்கிறது. அதே போல வியாதி பலவீனத்தோடு இருக்கிறார்கள். கர்த்தாவே, எல்லாவற்றையும் திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறேன். நீர் என்னை காண்கிற தேவன் அப்பா. இந்த நாளிலும் உங்கள் தேசத்தை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் ஜெபிக்க. உம்முடைய கோபம் ஒரு நிமிஷம், அது இரக்கமோ 1000 தலைமுறைக்கு உள்ளதப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் பகுதிகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த தீயில இருந்து நீங்க பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒரு கன மழையை கட்டவிழ்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவர். உமக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள், சோதோம் கொமோரா பாவங்கள் ஆண்டவரே அப்பா, விச்சாரங்கள், வேசித்தனங்கள் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத அற்றுவிருக்கிற காரியங்கள் இந்த தேசத்துல அப்பா இருக்கிறத நீர் காண்பிக்கிறீர் கர்த்தா. இதனால விட்டுதலை உண்டாட்டும், வெளிச்சம் உண்டாட்டும். ஒரு பேருக்கு ஒரு கிறிஸ்தவ நாடா இருந்து விட்டாதபடிக்கு என் தேவன் கிறிஸ்துவை உடைய நாடாக மாற்றுவீராக. ஒரு விஷயம் மன்னிப்பீராக. எங்கள் அக்கிரமத்தை கவனிப்பீராக. யாரையா நிலை நிற்க முடியும்? உம்மிடத்திலான திரளான மீட்பு உண்டு, மன்னிப்பு உண்டு. எங்களோட தயாங்கள் பாங்களை மன்னியும் ஆண்டவர். எங்களை மன்னியும் ஆண்டவர். எங்களை தாழ்த்தி வறுமையாக்குறோம். தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க நீர் ஒருவரே வல்லவர் அப்பா. நல்ல கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவர். ஒரு விசை கண்ணோக்கி பாரும் ஆண்டவர். தீயினால கத்தாவே புகை மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது அப்பா. இது சுகாதார கேடு, ஜனங்களுடைய சுவாசத்துக்கு கூடாதென்று அறிக்கை சொல்லுது ஐயா. தேவனே, நீர் கண்கிற தேவன். இந்த நாளிலும் விடுதலையாக்குமையா, வெளிச்சமாக்குமையா. இந்த தீயை அனைத்து எங்களுக்கு தேசத்துக்குள் சேமத்தை தர வேண்டுமா இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். நீ போல வியாதிப்பட்டு பலவீனத்திற்கு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். நானே உந்தன் பரியாரை கத்தன வார்த்தைகளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஏசப்பா, இந்த மரண கண்ணிகளோடு, மரண கட்டுகளோடு, மரண பயத்தோடு போராடுற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். மரண கண்ணிகளை தரிப்புண்டு போவதா, மரண கட்டுகளை இயேசுவின் நாமத்தில கட்டவிழ்க்கிறீர்கள் அப்பா. அவனை கடந்தாங்க தொடுவதா அவசர சீக்கிர சத்திர சீக்கிர காயங்களை கட்டுவீரா. எலும்பு நரம்ப பிறந்த பண்ணுவீரா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கொண்ட செய்யற பிள்ளைகளை தொடுங்க, உயிர்ப்பீங்க ஆண்டவர். அந்த கிட்னி பகுதி அற்புதம் செய்யுங்க ஆண்டவர். இந்த கேன்சர் வியாதிக்கா ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தை கேன்சர் வியாதி கேன்சல் பண்ண என் தகப்பனே. சாவுக்கான சரத்தை உயிர்ப்பிக்கிற வல்லமை அனுப்புறோம் ஆண்டவர். வார்த்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிற அழிவு தப்பு வைப்பீரால். எடுக்கிற மாத்திரை மறந்துனால, ஊசி மறந்துனால அப்பா, ஹீமோதெரபினால களை பிழைப்போல் வராதபடி, உறுப்புகள் சேதப்பட்டு போகாதபடி ஒவ்வாமை மேற்கொள்ள தானை விடுதலையாக்கித்தார், வெளிச்சமாக்கும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரவுற கொள்ளை நோய் இந்த விடுதலை உண்டாவதாக, தோல் வியாதிகள் இந்த விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. அகப்பனே, பலவீனங்களை நீக்கி பலவான்களை மாற்ற மாட்டவர். இதனாலும் ஒப்பு கொடுக்கிறோம். வல்லவரே, சாவை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவரே, உடைய வல்லமைக்கு முன்னால் எதுக்குமே இல்லப்பா. நீங்க சொல்லாகும், நீங்க கட்டளை நிற்கும் அப்பா. இதனாலும் ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்துல கட்டவிழ்க்கிறேன். நாளும் வல்ல கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேற்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
நன்றி அப்பா, நன்றி நன்றி. மட்டுமாய் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதி கூட நீங்க வழி நடத்தின கிருபைக்காக நன்றி. எப்படி செபிக்கணும், எதற்காக செபிக்கணும் சொல்லி தந்தீங்கள். செபித்த ஒவ்வொரு உள்ளங்களை நீர் ஆசீர்வதிப்பீரா, குடும்பங்களை ஆசீர்வதிப்பீரா. ஜோபு தன் சிநேகிதருக்காக செபித்தவள், நீர் அவர்கள் எட்டத்தனை ஆசீர்வதித்தது போல அவர்கள் முகத்தை நீங்க பார்த்ததீங்களே, அதே போல இவர்கள் முகத்தை நீங்க கண்ணோக்கிப்பார். இவர்கள் குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதி உடலமை கரந்தானே நடத்த வேண்டுமா. மெய்யான வேளையில உம்முடைய கரத்தில் ஒப்புவித்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி நன்றி. God bless you, ஆமேன். sister. நன்றி சிஸ்டர், நன்றி சிஸ்டர். கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில நாங்கள் 8 மணியில இருந்து 9 மணி நேரம் 1 மணி தியாலம் ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்கள்